இரண்டாவதாக, அரசியலமைப்பு திருத்த சட்டமூலங்களில் சட்டத்தின் அமுலாக்கம் எப்போது என்ற அறிவிப்பு இடம்பெற வேண்டிய அவசியமில்லை என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்த செய்தியும் நேற்று கவனத்தை பெற்றிருந்தது. அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தில் சட்டம் அமலுக்கு வரும் தனியான திகதியை அறிவிக்கும் ஏற்பாடு இடம்பெறாதது சட்டவிரைவு குறைபாடு அல்ல என்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவின் விளக்கம் கடந்த கால அரசியலமைப்பு திருத்தங்களின் வடிவத்துடன் பொதுவாக ஒத்துப்போகின்றது. எனினும் இந்த நடைமுறை விளக்கம் 22வது திருத்தம் தொடர்பில் எழுந்துள்ள நீதித்துறை சுயாதீனம் மற்றும் மக்கள் இறைமை பற்றிய அடிப்படையான விமர்சனங்களுக்கு முழுமையான பதிலாக அமையவில்லை. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 22வது திருத்த சட்டமூலத்தின் 1வது பிரிவு சட்டத்தின் பெயரை மாத்திரமே குறிப்பிடுகின்றது. தனியான அமுலாக்க திகதி அதில் இல்லை. இதே போன்ற வடிவமே 19, 20 மற்றும் 2022ஆம் ஆண்டின் 21வது திருத்த சட்டமூலங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காட்டுகின்றன. எனவே அமுலாக்க அறிவிப்பு இல்லாததால் சட்டமூலம் செல்லாது என்ற வாதம் மட்டும் வலுவானதாக தெரியவில்லை. அரசியலமைப்பின் 79 மற்றும் 80ஆம் உறுப்புரைகளின்படி தேவையான நாடாளுமன்ற பெரும்பான்மை மற்றும் அவசியமான சந்தர்ப்பத்தில் மக்கள் வாக்கெடுப்பு பெறப்பட்ட பின்னர் சபாநாயகரின் சான்றிதழுடன் சட்டமூலம் சட்டமாகின்றது. ஒரு குறிப்பிட்ட எதிர்கால திகதியில் அமுலுக்கு வர வேண்டும் என சட்டமோ தனியாக கூறாத போது மேலதிக அமைச்சரவை அல்லது வர்த்தமானி அறிவிப்பு அவசியமில்லை என்பது இதன் சட்ட ரீதியான அடிப்படை. பிமல் ரத்நாயக்க தனது உரையில் சட்டவரைஞர் திணைக்களம், சட்டமா அதிபர் திணைக்களம், அமைச்சரவை செயலகம் மற்றும் நாடாளுமன்ற செயலகம் ஆகியவற்றின் தொழில்முறை திறனை பாதுகாக்க முயன்றுள்ளார். எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டை அரச நிறுவனங்களின் திறமையின்மையாக சித்தரிக்க கூடாது என்ற அவரது வாதத்தில் நிர்வாக ரீதியான நியாயம் உள்ளது. இருப்பினும் பல நிறுவனங்கள் ஒரு சட்டமூலத்தை பரிசீலித்துள்ளன என்பது மட்டும் அதன் உள்ளடக்கம் அரசியலமைப்புக்கு முற்றிலும் இசைவானது என்பதை நிரூபிக்காது. அதனால்தான் சட்டமூலங்களை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தும் தனியான அரசியலமைப்பு நடைமுறையுள்ளது. தற்போதைய 22வது திருத்தம் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் வயதை 63 65ஆகவும் உயர்த்த முனைகின்றது. பிரதம நீதியரசருக்கு 6 ஆண்டுகள் என்ற அதிகபட்ச பதவி காலத்தையும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை 24 வரை அதிகரிப்பதையும் முன்வைக்கின்றது. இவை தற்போது பதவியில் இருப்பவர்களுக்கும் பொருந்துமா? நீதித்துறையின் பதவிக்கால பாதுகாப்பை பாதிக்குமா? அரசியல் அதிகாரம் நீதித்துறையின் அமைப்பில் செல்வாக்கு செலுத்துமா என்பவையே பிரதான சர்ச்சைகள். இதன் அரசியலமைப்பு செல்லுபடியாக்கத்தை சவாலிட்டு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட தரப்புகள் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளன. எனவே பிமல் ரத்நாயக்கவின் பதில் ஒரு குறுகிய நடைமுறை குற்றச்சாட்டை மறுப்பதில் வலுவானது. ஆனால் அரசாங்கம் எதிர்கொள்ளும் உண்மையான அரசியல் மற்றும் சட்ட சவால் அமுலாக்க பிரிவு ஏன் இல்லை என்பதல்ல. இந்த மாற்றங்கள் நீதித்துறை சுயாதீனம், அதிகார பிரிவு மற்றும் மக்கள் இறைமையை பாதிக்குமா? நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மட்டும் போதுமா அல்லது மக்கள் வாக்கெடுப்பும் வேண்டுமா என்பதே தீர்மானிக்கப்பட வேண்டிய மைய கேள்வி. அமுலாக்க அறிவிப்பு இல்லாமை தனித்து ஒரு சட்டவிரைவு தவறாக தெரியவில்லை. அந்த அளவில் சபை முதல்வரின் விளக்கத்திற்கு கடந்த கால முன்னுதாரணங்கள் ஆதரவளிக்கின்றன. ஆனால் 22வது திருத்தத்தின் உள்ளடக்கம் தொடர்பான ஆட்சேபனைகளை அதிகாரிகளின் தொழில்முறை திறனை பாதுகாக்கும் வாதத்தால் மட்டும் முடித்துவிட முடியாது. அதற்கான இறுதி அரசியலமைப்பு மதிப்பீடு உயர்நீதிமன்றத்திடமே உள்ளது.